செய்கிறாங்க. இதனோட நாட்டு என்னன்னா, ஒரு பையன் வந்து ஒரு சலூன் கடையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய சலூன் கடை வைக்கணும்னு ஆசைப்படுறான். ஓகே, இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு மலையாள டைரக்டர்கிட்ட ஒரு மலையாள மூவியோ இது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சு ஒரு கிளாஸான ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சென்டிமெண்ட்டு, காமெடின்ற பேரில் ஒரு விஷயம், அப்புறமா வந்து ஒரு லவ், இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு. வெளியே இருந்து இன்னைக்கு வந்து உள்ளங்கையிலே உலகம் வந்துருச்சுங்க. வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை மீறி ஒருத்தனை தேட்டருக்கு கூப்பிட்றது பெரிய சாமானியமான ஒரு விஷயம். அது அதில் 120 ரூபா கொடுத்து இன்னைக்கு தேட்டருக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் இதுக்காக செலவு பண்ணி பைக்குக்கு ஒரு 30 ரூபா டோக்கன் போட்டு ஒருத்தன் படம் பார்க்குறான்னா அந்த படம் வந்து அவனுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும். அவன் எப்படா அந்த படத்தை விட்டு ஓட போகிறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட அதுதான் இந்த படம் செஞ்சுட்டு இருக்கிறது. இல்லைங்க, ஒரு நீங்கள் வந்து சிங்கப்பூர் சலூன்னா இப்போ சலூனை பற்றி ஒரு வெளியிருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு போஸ்டர் என்ன பண்ணுவீங்க? வந்து இது ஒரு சலூன் சம்மந்தப்பட்ட கதை. இல்லை ஒரு சலூன் பின்னணியில் இப்போ குசேலன் படம் எடுத்துங்க. ஒரு சலூன் கடை வச்சுருக்கிற ஒரு நண்பன், அவனுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுறாரு. தான் கடைக்கு வரமாட்டாரா, தான் வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு மலையாள படத்தோடைய ரீமேக். இந்த கதையை நான் வந்து ஒரு மலையாளி ஒரு பெங்காலி டைரக்டர்கிட்ட கொடுத்துருந்தால் இது ஒரு கிளாஸான மூவியாக பண்ணியிருப்பாங்க. இது என்னத்துக்கு வந்து உள்ள ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு லவ், ஒரு இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கத்துறது. முதல்ல வந்து ஒரு சிங்கப்பூர் சலூன்னு ஒரு பில்டிங்கே காமிக்கிறாங்க. எதுக்கு இருக்க கிரீன் பார்க் ஹோட்டல் மாதிரியான ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அந்த சிங்கப்பூர் அவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு சாமானியம் வந்து முடிவெட்ட வருவானா? இதெல்லாம் வந்து பெரிய லாஜிக் மிஸ்டேக். வந்து கனெக்ட் ஆகலை. முதல்ல வந்து ஒரு பில்டிங் இடிப்பாங்க. இடித்த உடனே அந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஃபீல் பண்ணி ஓன் கதறுவான். படம் பார்க்குறவங்க யாரும் அந்த ஒரு சின்ன இது கூட வரல. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான ஒரு கதை வரும். வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஒரு பொண்ணு ஓடுவா அப்படின்னா அவள் ஃபஸ்ட்டு பிடிக்கணுன்றதுக்காக ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் எவன் கை தட்டுறானோ அப்போ தான் அந்த படம் இட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக இடிக்கிறவங்களை வந்து இவங்க தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் எப்பா என்னை விடுங்கப்பா நான் வெளியே போகிறேன் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அஜய் பாலாஜி ஒரே மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. வந்து அவர் என்னது வந்து பெரிய ஆக்டிங்கில் இது பண்ணுறாரோ நடிகர் தெலுங்குமான்னு அவர் வந்து ஒரே மாதிரி. இதில் என்ன ஒரு போதுன்னா மற்ற படங்களை ஓன்னு கத்துவாப்ப ஓன்னு இதில் ஒன்றுமே இல்லை. வந்து ஒரு இதுவாக இருக்காப்புல. கடைசியில் மட்டும் ஏதோ கிளிங்க வந்து உட்காந்துருக்கோம். கிளி போ போ போன்னு சொல்கிறதுனா அவர் மற்றவங்களை பார்த்து கிரிஞ்சுன்னு வர பயங்கர கிரிஞ்சாக பண்ணி வச்சிருக்காப்புல. இல்லை எனக்கு தெரிஞ்சு முதல் ஹாஃபு ஆர்ஜே பாலாஜி, 2வது ஹாஃபும் கோகுலும் பண்ணியிருப்பாங்க பொழுது. வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபு வேறு விதமாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வேறு விதமாக இருக்குது படமே. வந்து இல்லை சத்யராஜ் நடிச்சிருக்கு. சத்யராஜ் தான் ஓரளவுக்கு இந்த படத்தை காப்பாற்றுறாரு. இதை தாண்டி லோகேஷ் கனகராஜ் அப்புறமா ஜீவாலாம் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்கள பண்ணட்டும், ஓகே. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன பட பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கேமியோ ரோல் பண்ணி கொடுப்பீங்களா? ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டரு அஜய் பாலாஜி அப்படின்னு ஒன்றே தானே நீங்கள் வந்து பண்ணி தரீங்க. பண்ணி கொடுப்பீங்களா? எல்லாம் ரொம்ப வந்து லால்லாம் கொஞ்சம் நேரம் தான் வராருங்க. ஓகே, அவர் வந்து ஒரு மலையாள படத்தில் நடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலோடு தான் நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா 2 நாளா வந்து படம் ரிலீஸ் முன்னாடி வரை அஜய் பாலாஜி ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. ஸோ அதை பூர்த்தி பண்ணலைங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட படங்கள் வந்தால் மக்கள் எப்படி தேட்டருக்கு வருவாங்க? உண்மையிலே சரியான கேள்வி கேட்டீங்க. டிக்கெட்டோட விலை எவ்வளோ தெரியுங்களா? 120 ரூபா. பைக் பார்க்கிங் வந்து 30 ரூபா. இது தவிர நான் எதுவும் பாப்கார்ன் எதுவும் சாப்பிடவே இல்லை. இதை தாண்டி உள்ளே வரவங்க அப்புறமா வந்து ஒரு 3 மணி நேரம் இங்கே வந்து செலவு பண்ணுறாங்க. எங்கெங்கேருந்து வராங்க, வெளியே வராங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆவாங்க? வந்து இவங்களுக்கு அந்த காசு வந்து சரியான காசாக வந்து நீங்கள் சொல்கிறது உண்மையிலே வந்து ஒரு 200 ரூபா செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். நான் ஒரு ஆளுக்கு இந்த 200 ரூபாய் இந்த படம் பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னா கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஜினி படத்துக்கு கூட ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ப்ரொமோஷன். நம்மளோட கனவு மேலே நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சால் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு 2 படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர காமெடியாக கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. எமோஷ்னலாக இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். வந்து பயங்கரமாக நல்லா ஒர்க் ஆச்சு. ஒரு எமோஷனல் கனெக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிளைமேக்ஸில் எமோஷனல் கனெக்ட் அந்த கிளியை வச்சுலாம் கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. நல்லா ஒர்க் ஆச்சு. செமையாக இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. மலையாளத்தில் வர ஃபீல் குட் மூவி மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஜானர் தான். பட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகா இருந்துச்சு படம். ஆர்ஜே பாலாஜி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்காரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் லால், கிஷன் தாஸ், சத்யராஜ் எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ரோல் கிடையாது. அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. செமையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார் அளவுக்கான காமெடி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே சீரியஸ் நோட்ல போச்சு. பட் நல்லா இருந்துச்சு. பட் அவர் காமெடி பண்ணல.
அவர் வந்து எமோஷனல் அந்த மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க நல்லா காமெடி. சத்யராஜ் மெயினா நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆர்ஜேபாலாஜி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்றது, லோகேஷ் கனகராஜோட இது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்திருந்தாங்க. ஆனால் அது போச்சு ஜீவா இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். காமெடி எல்லாம் இன்டர்மிஷன் முன்னாடி வரைக்கும் ரோபோசங்கர் நல்லா தூக்கி பிடிச்சிருந்தாங்க. எப்படி இதற்கு தனி ஆசைப்பட்ட வாழ்க்கை போனாலும் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் நல்லா தூக்கி பிடிச்சிருக்காங்க. ரோபோசங்கருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி எடுத்த போர்ஷன் தான் நிறைய இருக்கு. அதனால அவர் அதே மாதிரி பழைய லுக்ல தான் இருக்காரு. நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு அவர் ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கதா சொன்னாங்க. ஏர் கட்டிங்காக ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காங்கன்னு அந்த லால் வந்து இந்த நீங்க ட்ரெய்லர்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. இது இல்ல நீங்க அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் எதிர்பார்க்க கூடாது. இது வந்து எல்லா பார்பர்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க. ஒரு சமர்ப்பணம் பண்ற மாதிரி. எமோஷனல் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இது ஃபன்னாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே எமோஷனலாக கொண்டு போயிட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணி எவ்வளோ ஒரு பையன் வரான்ட்டு எல்லாமே ரெண்டுமே படம் ஒர்த்து ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே இல்லை, இன்னும் சூப்பராக இருக்குது. அவருக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்தை கொஞ்சம் வேற மாதிரி ஆக்டிங் ட்ரை பண்ணிருக்காருன்னு எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது தோணுச்சு. ஓகே. அவர் பெர்ஃபார்மன்ஸா எந்த அளவு மாறி இல்ல எனக்கு பெர்ஃபார்மன்ஸா எலிவேட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸா இன்னும் பெட்டரா தான் பண்ணியிருக்காரு. அதை நான் குறையா பார்க்கல. பண்ணியிருக்காரு. இப்போ கோகுல் அவருக்கு வந்து இதற்கு தானே ஆசை பெரிய ஹிட்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் காஷ்மோரா அந்த படம்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகல. இது அவர் நான் கம்பேர் பண்ணல. இது பெஸ்டா இருக்கு. ஏன்னா அப்படி சொல்ல வரேன் நான். நமக்கு படத்துல வந்து நிறைய காமெடி பார்ட் ஒர்க் ஆச்சுன்னு பலர் சொல்றது. காமெடி பார்ட்டோட எனக்கு எமோஷன் சீன்ஸ்லாம் நிறைய கனெக்ட் பண்ண முடியுது. காமெடியும் நல்லா தான் இருக்கு. காமெடியோட ஒரு லெவல் மேல வந்து எமோஷனை சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சத்யராஜ் சார் வந்து வில்லனாவும் நல்லா நடிச்சாரு. லாஸ்ட்ல ரெக்ரெட் பண்ணி மாறின நல்லா நடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் சுவாமி ஒரு கேரக்டர் வர்றாரு. அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் சார் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்திருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஹீரோயினும் தேவையான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்டா வந்தார் ஒருத்தர். அவர் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தார். படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் வந்து படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் சார் வந்து இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு ஆக்டிங் வந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. இவர் ரோபோ சங்கர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தி பெஸ்ட் கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரோபோ சங்கர். நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவி. அவுட் ஆஃப் 10 வந்து 8 கொடுக்கலாம் ரேட்டிங். இன்ஸ்பிரேஷன் தான் ப்ரோ. எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களோட கெரியரை வந்து சூஸ் பண்ணி இதுதான் நான் ஆக போகிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி எப்படி அவங்க வின் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயந்தான். எல்லாருமே வந்து அதை ஒரு விஷயமா எடுத்து அவங்க லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ணிக்கிட்டா மேபி எல்லாருமே முன்னுக்கு. ஹீரோயின் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஒய்ஃப் சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்ல வந்த விஷயம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு தோணுச்சு. நிறைய விஷயம் சொல்ல வந்த விஷயத்த கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் தோணுச்சு. அவர் ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் வர மாதிரி முக்கோத்தி பண்ண அம்மன் எப்படி வந்தார், எல்கேஜியில் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக போச்சு. அந்த ஒரு மோட்டிவேஷனலாக போயிருக்கு. இல்லை ப்ரோ, ட்ரெய்லர் பார்த்து எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரல. பட் ஓகே, ஐஸ்வர்யா கணேசன் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி படம் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ப்ராமிசிங்கான படமாக இருந்தது. எங்கேயும் போர் அடிக்கல. நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.